ஷே பிரம்மா பிரம்மா பேசுகிறேன்டா. உலக நாடே கேட்டுக்கோ, தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ. ஆணி வேரை பிடுங்கணும். ஒரு வேறு மரம் இருக்குன்னா நடு வேர் வந்து கீழே போக போய் தான் அந்த மரம் நின்றுக்கிட்டே இருக்கும், புரியுதா? அது வாழும். அப்போ அது இயற்கை தன்மை உள்ள மரங்கள். மானிட பிறவி வேணுந்தோறும் இருக்கிற வேர்கள் கிடக்கு, ஏகப்பட்ட வேர்கள் கிடக்கு. பூரா 2ஆம் நம்பர் பார்க்க, அநியாயப்பட்டு பிடுங்க, அநியாயப்பட்டு செய்ய, பூமியை அழிக்க, பூமியை நாசம் பண்ண, அனைத்தும் ஏகப்பட்ட வேர் கிடக்கான், ஆணும் பெண்ணும். அந்த வேரை பிடுங்கணும்ல. இப்போ ஒரு மில்லு, தொழிற்சாலை, ஸ்பின்னிங் மில்லு, கம்ப்யூட்டரில் கணக்கில் பூரா உட்காந்து ஆட்டுதா. சென்னை, மெட்ராஸு, தமிழ்நாடு முழுவதும், உலக நாடு, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஆடுதா. அதில் மூலதானம் உள்ளவனை ஆணும் பெண்ணும் படித்த மூளையில் திரிச்சு உட்காந்துருக்கும். இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு 100 பேர் பெட்டிஷனை ஒரு நீதிபதி கோர்ட்டார் அவங்க கணக்கு எடுக்காங்கன்னா, இத்தனையும் கணக்கு எடுக்க 100 பேரை ஒரு நாள் கணக்கு பார்க்கக்கூடியது நீதிபதி கோர்ட்டார், ஆணும் பெண்ணும். அந்த கணக்கு பார்த்து முடிக்காங்க. அது கோர்ட்டில் இவன் அநியாயப்பட்டு வெளியில் உட்காந்துருக்கான் மாதிரி, வீட்டுகளில் கூவ மாதிரி குத்த வச்சு, இத்தனை மலையை உடைக்கவா, இத்தனை வண்டிகளை தூக்கி அடிக்கவா, இத்தனை கார்களை ஓடவா, இத்தனை கார் ஓட்டவான்னு பூமியை அழித்து ஓட்டுதானா, நீதி அரசர் போடுதார் தூக்கி ரிவிட் அடிக்கிறது, புரியுதா? லத்தி ஏந்திரம் குறுக்கெலும்பு ஒடிக்கிறது உறுதி. அதுதான் சிட்டி கிராமத்தில் ஐயா ஆலயங்கள் நீதி அரசராக உட்காந்துருக்காரா, அதில் நீதிபதி ஜட்ஜி கோட்டாரை உட்கார வைப்பார். அது முன்பதியை உட்கார வச்சு எல்லாம் இயற்கை தன்மையில் பூமியில் உட்கார வைப்பார். பூமியில் தானே கடவுள் உட்காந்துருக்காரு, அதில் தான் உட்கார வைப்பார் நீதிபதியை. 5க்கு 5, 3க்கு 3 உட்கார வைக்கல. சிட்டி கிராமத்தில் பருமுட்டு ஐட்டமாக கிடக்கும். பருமுட்டு ஐட்டம் தமிழ்நாட்டுக்கார பயலுக்கு தான் தெரியும். பருமுட்டு ஐட்டம்மா அவன் கொடுத்த வார்த்தையில் கணக்கு கொடுத்து தூக்குவார். அப்போ சிட்டி கிராமத்தில் கிடக்கிற பல கோடி உள்ளவனை புறம் தூக்குவாங்க. என்னடா தொழில் பார்க்க, அதில் எல்லாமே உள்ளே வந்துடும். அது நீதிபதி சர்ச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஐயா நீதி அரசர் உட்காந்து அந்த மனசில் தோற்றத்தை கொடுத்து ஒவ்வொன்று கணக்கில் புடிவடுவான். ஒவ்வொரு குடும்பம் புடிவடும். புடிவடையில் 30 இராணுவத்தை அடி வாங்குவான், செம்ம அடி வாங்குவான், ஆணும் பெண்ணும். ஐயோ கேட்கும், ஐயோ. அப்போ அந்த சவுண்டு காணொலியில் விடுவாங்க. அந்த காணொலியில் போகையில் எப்படி இருக்கும், அப்போ ஒவ்வொரு வீட்டுக்காரனும், ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன், விவசாயம் பார்க்குறவன், ஆஹா நம்ம விவசாயம் பண்ணுவோம் சாப்பிடுவோம், அந்த நினப்பில் அவன் உட்காந்துருப்பான். இந்த 2ஆம் நம்பர் பார்க்குறவன், ஐயையோ நம்மளை கணக்கு செக் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த அடி தானா. அப்போ தான் அடி தருமடி கொடுக்கறது நீதி அரசர் அடி கொடுப்பார். புரிஞ்சுக்குவாங்கடா. கணக்கு கொண்டு மேலே அடித்து போடுறதுன்னு நினைக்காத. இதுதான் அடி. காணொலியில் ஓட அடி கொடுக்கல. 4 சோத்துக்குள்ளே சவுண்டு. இப்போ ரேடியோ கட்டி ஸ்பீக்கராக வச்சு அடிக்கானா, அங்கே ரேடியோ கட்டி ஸ்பீக்கராக ஓடும். உலக நாடே ஸ்பீக்கர் ஓடும். டொம்முன்னு கேட்கும். முக்கால் சத்தியம். நீதி அரசர் போட்டார்ரா, நல்லா கணக்கு பாயிண்டாக போட்டார். முக்கால் சத்தியம்.